Hi friends, welcome to Git Course. இந்த வீடியோவில் Git Reflog என்ன, எப்படி Reflog யூஸ் பண்ணி delete ஆன branches and delete ஆன commits எல்லாத்தையும் recover பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Welcome to Software School Tamil. So Git Reflog என்ன guys? It's very simple guys. நீங்கள் Gitல பண்ணுற என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதோட history தான் Git Reflog. For example, நீங்கள் ஒரு commit பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இந்த கமிட் பண்ணதுக்கு முன்னாடி மூவிங் ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்னு ஒரு லாக் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணுறீங்க. ஸோ மூவிங் பிரான்ச் 1 டு பிரான்ச் 2. ஸோ எந்த பிரான்ச்லேருந்து எந்த பிரான்ச்சுக்கு போகிறீங்கன்னு இங்கே ஒரு லாக் கிரியேட் ஆயிரும். இதுக்கு ஒரு கமிட் ஹேஷும் கிரியேட் ஆயிரும். ஓகேவா கைஸ்? நீங்கள் இந்த இடத்துல ரெஃப்லாக் ஐ திங்க் கிட்டுமே கார்பேஜ் கலெக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப ஓல்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும், தேவையில்லாதெல்லாம். ஸோ இந்த இடத்துல இந்த ரெஃப்லாகில் இந்த கமிட் ஹேஷ் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் மூவ் ஆன் ஆகிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவீங்க. இன்கேஸ் ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணுவீங்க, ஆக்சிடென்டலாக ரீசெட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிட் ரெஃப்லாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டெமோ பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், கிட் ரெஃப்லாக் ஃபஸ்ட்டு கிட் ரெஃப்லாக் போட்டு பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நான் போட்டு காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட் ரெஃப்லாக் மூவிங் ஃப்ரம், நான் இது சும்மா சாம்பிள் பிரான்ச் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதுக்கு இதுக்கு மூவ் ஆகிற வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல கிட் செக் அவுட் -b செக்யூர் பிரான்ச்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? புது பிரான்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பிரான்ச் நீங்கள் செக்யூர்டாக வச்சு சம் கமிட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி புஷ் பண்ணுறீங்க. சேஃப் செக்யூர் சேஞ்ச் இந்த மாதிரி ஒரு கமிட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? செக்யூர் பிரான்ச்சில் ஒரு கமிட் பண்ணிட்டீங்க. கமிட் பண்ணிவிட்டு லைக் வச்சுருக்கீங்க. சம் பீப்புள் இப்போ நீங்கள் மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டீங்க. கிட் செக் அவுட் மெயின். ஸோ ஆக்சிடென்டலி அந்த பிரான்ச் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆர் சம் ஒன் உங்கள் பிரதரோ ஒர்க் பண்ணும்போது தெரியாமல் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கிட் பிரான்ச் -d டெலிட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பிரான்ச் d செக்யூர் பிரான்ச். இப்போ டெலிட் பண்ணிட்டேன் இந்த பிரான்ச்சை. லோக்கலில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் இப்போ இல்லை, செக்யூர்னு ஒரு பிரான்ச் இல்லை. ஸோ வந்துட்டு இப்போது அந்த பிரான்ச்சை ரெக்கவர் பண்ணணும் வித் தட் கமிட். அந்த கமிட் நான் பண்ணியிருந்தேன்ல, ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணி அதோட ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஸோ இட்ஸ் குவைட் சிம்பிள் கைஸ். கிட் ரெஃப்லாக் போங்க. உங்களுக்கு எல்லா லாகுமே அங்கே இருக்கும். கிட் ரெஃப்லாக் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றதுக்கான ஃபுல் லாக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நான் பண்ணது ஐ திங்க் இங்கேருந்து செக் அவுட் மூவிங் ஃப்ரம் மெயின் பிரான்ச் டு செக்யூர் பிரான்ச் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி செக்யூர் பிரான்ச்சிலேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு போயிருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு தேவையான சேஞ்சஸ் இருக்குது, வித் தட் பிரான்ச் இருக்குது. ஸோ நான் இந்த கமிட் ஹேஷை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டேன். இப்போ அகைன் கிட் செக் அவுட் -b செக்யூர் பிரான்ச். அகைன் அதே பிரான்ச் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. செக்யூர் பிரான்ச். அந்த கமிட் ஹேஷை அதுக்கு அடுத்து பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த செக்யூர் சேஞ்ச் நம்ம பண்ண சேஞ்சோட அந்த பிரான்ச் நமக்கு இப்போ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே சேம் வே கிட் ரீசெட் பண்ணிட்டீங்க. கிட் ரீசெட் ஹார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டீங்க. ஹார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமிட்டிலிருந்து இந்த கமிட்டுக்கு போயிட்டீங்க. ஓகேவா? இட்ஸ் லைக் சம்ஹோ தெரியாமல் கமிட் ஆஷை மாற்றி போட்டீங்க கைஸ். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கமிட் போச்சு. அதில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எப்படி ரெக்கவர் பண்ணுறது? சேம் வே கிட் ரெஃப்லாக் போங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இங்கே இருக்கும். செக் அவுட் பண்ணியிருக்கோம், மெயின் பிரான்ச்சிலிருந்து செக்யூர் பிரான்ச்சுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஹெட்டு வந்துட்டு ரீசெட் பண்ணியிருக்கோம். இங்கே தெரியுதா? ரீசெட் பண்ணியிருக்கிறது நடக்குது. ஸோ இந்த ரெஃப்லாகில் தான் நம்ம ரீசெட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மூவ் ஆக வேண்டியது இங்கே. ஓகேவா கைஸ்? அகைன் நான் இந்த கமிட் ஹேஷை காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் நான் ரீசெட் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் செக் அவுட். ஈவன் நீங்கள் நியூ பிரான்ச் கூட செக் அவுட் பண்ணலாம், கிட் செக் அவுட் போட்டு பண்ணலாம். பட் நான் ரீசெட்டே பண்ணிக்கிறேன். கிட் ரீசெட் ஹார்ட் ஹார்ட் கமிட் ஹேஷ் போட்டு ரீசெட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அகைன் அந்த செக்யூர் சேஞ்ச் இருந்த இடத்துக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிட்டில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு லாகாக உங்களுக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எதுக்கு வேணால் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். பட் மேக் ஷுர் ரொம்ப தூரத்துக்கு போகாது.
கிட்டும் வந்துட்டு கார்பேஜ் கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரீஸ்டோர் பண்ண பாருங்கள். ரொம்ப நாள் ரொம்ப ஒரு வருஷம் கழிச்செல்லாம் போனீங்கன்னா கிட்டு கார்பேஜ் கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆல்வேஸ் பி சேஃப் வித் யுவர் சேஞ்சஸ். ஸோ யா கைஸ், ஆல்வேஸ் பி சேஃப் வித் யுவர் சேஞ்சஸ். ரிமூவ் பண்ணிடுறீங்க. அண்ட் ஆல்சோ மெயின் திங், கிட் ரெஃப்லாக் உங்கள் லோக்கலுக்கு மட்டும்தான், ரிமோட் சேஞ்சஸ் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ ரிமோட்டில் நீங்கள் பிரான்ச்சை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்லாக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ be cautious. It's only for your local. Okay, yeah guys, see you in the next video. Bye.